எல்லா மேடைகளிலும் மூப்பனார் அவர்களே திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை வைக்கிறார். அவரை நான் வரவேற்று பாராட்டுகிறேன் என்று 99 பேசியிருக்கிறார். அதை நினைவுபடுத்தி நேற்று நான் செங்கல்பட்டிலே பேசினேன். அந்த பேச்சை எடுத்து தோழர்கள், என்னுடைய அட்மின் குழுவை சார்ந்தவர்கள், இந்த நிர்வாக குழுவை சார்ந்தவர்கள் அதை பதிவிட்டிருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். ஏன் அதை திரும்ப எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. இதை ஊதி பெருக்குகிறார்கள். இப்போது நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்கிறோம், தொடர்கிறோம். அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது திருமாவளவனுடைய கருத்தாக இருக்கும். ரெண்டு நாட்களாகவே ஒரு அது தலைமையோடு தேர்தல் நேரத்தில் பேசி முடிவெடுக்க வேண்டியது. இப்பொழுது அது குறித்து நாங்கள் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. கடந்த வாரம் மது ஒழிப்பு மாநாடு குறித்து அறிவிக்கிறாரு. இப்போ அதுதான் சொல்கிறேன். அது வந்து அங்கே பேச்சுவார்த்தை, தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுது தான் அதை பேச முடியும். அவர் பேசட்டும். பொது வெளியில் பேசுறதுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? எங்கள்கிட்ட பேசினா தலைவர்கள் பதில் சொல்லுவோம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கூட்டணிக்கு வந்தால் துணை முதலமைச்சர் பதவி திருமாவளவனுக்கு வழங்கப்படுமா? ஏங்க அதான் இவர் வந்து தேவையில்லாத பேசுகிறீங்க. கூட்டணி என்ற பேச்சே கிடையாது. கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது தமிழகத்தில். கூட்டணி ஆட்சி தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க. முதல்ல அதை நினைச்சுக்குங்க. மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடப்படுதுன்னு தெரியும். மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது, மற்ற ஆந்திரா, மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். ஒன்று திமுகவா அதிமுகவானு தான் இந்த மாநில தேர்தல் நடக்கும். தமிழ்நாட்டுக்கான தேர்தல் 2026 தேர்தல் திமுகவா அதிமுகவா, ஸ்டாலினா எடப்பாடியாரா? நீங்கள் இதில் போய் அது செய்வீங்க இது செய்வீங்களான்ற பேச்சே கிடையாது. இந்தியாவில் மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம். திருமாவளவன் இதை நடத்தினா நாங்கள் ஆதரிப்போம், அவ்வளோதான். அதில் எங்களை அழைக்கிறாரு, கூப்பிடல, அதெல்லாம் வேறு விதம். இவங்க அந்த கட்சி, இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதுல அதை நிறுத்திக்கணும். மது ஒழிப்பில் நாங்கள் வந்து PhD படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ தான் LKG வந்திருக்கிறார். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் LKG படித்தாலும் சரி, எங்களுக்கு அந்த சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பது மக்கள் புரிந்து கொண்டால் போதும். கூட்டணியில் இருக்கிறவங்க உண்மையிலே பார்த்தா நீர் பூத்த நீர் மாதிரி தான் இருக்காங்க. அதாவது சொல்ல முடியல. எங்களை பொறுத்தவரை சரி, அதாவது எங்கள் தலைமையில் வந்து கூட்டணி அது எந்தெந்த கட்சிகளை சேர்ப்பது என்பது குறித்து பொதுச் செயலாளர் முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம். ஆட்சியும் அதிகாரத்திலும் பங்கு அது என்ன தவறு இருக்கு? ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறது தவறு இல்லை. அவர் கேட்கறது ஒன்றும் தப்பாக சொல்லலை. அதற்காக நான் வந்து அவர் அந்த கூட்டணி விட்டு வரணுங்கிறதுக்காக சொல்லுவேன். திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குறார், மதுவிலக்கு கொண்டு வாங்க, இப்போ இல்லைன்னா எப்போ கொண்டு வர போகிறீங்க, அதுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அதுக்கு மற்ற கட்சிகளையும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. அது மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஒரு கட்சி நினைக்கிறது தப்பு கிடையாது. மன்னிப்பு கோரும்போது அது வந்து பர்சனல் மீட்டாக தான் நடந்தது. ஆக்சுவலாக பர்சனல் மீட்டாக தான் நடந்தது. அங்கே இருந்தபோது மத்திய நிதியமைச்சர் இருந்தாங்க. மொத்தமாக அங்கே இருந்ததே 4 பேர் தான். மத்திய நிதியமைச்சர் இருந்தாங்க, திருமதி வானதி சீனிவாசன் அக்கா இருந்தாங்க, அப்புறம் அன்னபூர்ணா ஓனர் இருந்தாங்க, மாவட்ட தலைவர் இருந்தாங்க. இதில் யார் வந்து அவங்க 3 பேர், மீதி இருக்கிற 3 பேரும் வந்து அந்த வீடியோவில் இருக்காங்க. மாவட்ட தலைவர் மட்டும்தான் இல்லை. இது சம்பந்தமாக வந்து இப்படி இதை வந்து இந்த கேள்விகள் கேட்டு ஒரு ஃபார்வேர்டு மெசேஜ் வந்துச்சு. இது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி என்னுடைய சக நிர்வாகிகிட்ட நான் வந்து கேட்குறக்காக அந்த மெசேஜை வந்து நான் ஃபார்வேர்டு பண்ணேன். இது வந்து கட்சி விரோத நடவடிக்கை அப்படின்னா இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது யார்? இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணவர் மேலேயுமே இதே கட்சி விரோத நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது வருது. கண்டிப்பாக அதையும் எடுக்கணும். இந்த விஷயத்தை வந்து பலிகடா ஆக்கிட்டாங்க என்னை. அதாவது வந்து மாவட்ட தலைவர் வந்து அவர் மேலே வரக்கூடிய குற்றச்சாட்டை என் மேலே திருப்பி என்னை கட்சியிலேருந்து நீக்கி அவர் வந்து தப்பிக்க பார்த்துருக்காரு. அதுக்காக என்னை வந்து பலிகடா ஆக்கிக்கிறார். இதுதான் நடந்த விஷயம். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. மது ஒழிப்பு மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்த நாளில் இருந்தே அடுத்தடுத்த சர்ச்சைகள் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஆரம்பத்தில் இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கும் திருமாவளவன் அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து அப்பையும் ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது தொடர்ந்துச்சு. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் விடுதலை சிறுத்தைகள் பங்கு அப்படிங்கிற ஒரு விவகாரம் தொடர்ந்து போயிட்டே இருக்குது.
இது வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அனைவருக்கும், அதாவது அனைவருக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது வந்து அந்த அதிகாரத்தை பகிர்ந்து அளிக்கணும் அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கம். நாங்கள் திட்டமிட்டு எந்த ஒரு காயுமே நகர்த்தலை. இதுதான் எங்களோட நிலைப்பாடு. 2026 என்ன, அப்போ நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், இந்த கோரிக்கையை வந்து திமுக வைக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொன்னது அப்படிங்கிறது வந்து இப்போ மீண்டும் பேசு பொருளாக மாறி இருக்குது. இன்னொரு பக்கம் இது தொடர்பாக பேசின முன்னாள் அமைச்சர், அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வந்து தமிழ்நாட்டில் திமுக இல்லைனா அதிமுக தான் இங்கே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேச்சுக்கே இடையில்லை. அதே போல் இங்கே ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டு மக்கள் எந்த சூழலையும் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டு அரசியலில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் பிரதானமாக எழுந்து நிற்குது. இன்னொரு பக்கம் அன்னபூர்ணா, கோவை அன்னபூர்ணா விவகாரம் அப்படிங்கிறது அதுவும் ஒரு பக்கம் முடிஞ்ச பாடில்லை, அதுவும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இதில் அந்த வீடியோ விவகாரத்தில் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய ஒரு நபரை பாஜக கட்சியோடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்கியிருக்குது. ஆனால் அந்த நபரோ, சதீஷ்குமார் அப்படிங்கிற அந்த நபரோ, எனக்கும் அந்த வீடியோ வெளியானதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. என்ன நடக்குது பாஜகவில் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியாக எழுந்து நிற்குது. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கான நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் சூர்யா வெற்றி கொண்டான், அதே போல் மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி, அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, இவர்களோடு அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைந்திருக்காரு. இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வன்னி அரசு இணையிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நான் பொன்ராஜிட்டிருந்தே நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்குது. இப்போ மறுபடியும் அது பேசுனது அப்படிங்கிறது பேசு பொருளாக மாறி இருக்குது. எப்படி சார் இந்த விவகாரத்தை நீங்கள் பார்க்குறீங்க? அதாவதுங்க, ஒரு காலத்தில் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று கலைஞர் அவர்கள் முழங்கினார்கள். அதனால் மத்தியில் வந்து கூட்டாட்சி இருக்கணும், மாநிலத்தில் சுயாட்சி இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ஜனநாயகம் தலைக்கும், அந்த மாநிலம் சிறப்பாக வெற்றி பெறும் என்ற நிலை இருந்தது. நீ போகக்கூடிய காலங்களில் அந்த ஃப்ராக்மெண்டேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. பல்வேறு கட்சிகள் தோன்றி கொண்டே இருக்கிறது. ஜாதியாலும், இனத்தாலும், மதத்தாலும், மொழியாலும் பல்வேறு ஃப்ராக்மெண்டேஷன் நடக்குது. கூட்டணிகள் பிளவுபட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறு ஒரு இருமுனை போட்டி என்பது மும்முனை போட்டியாகி, மும்முனை போட்டி 4 முனை போட்டியாகி, 4 முனை போட்டி 5 முனை போட்டியாகி, இப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும் பொழுது மத்தியிலும் கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி என்ற நிலை தோன்றும், இது நடக்கும். அப்போ அந்த குரல் எழும்புவதில் எந்த விதமான தவறும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அந்த கூட்டாட்சி என்பது ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டும். அது வந்து அந்த கூட்டணி ஆட்சி என்பது தவறு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் ஒரு ஆட்சி முறை நிர்வாகம், இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முறை நிர்வாகங்கள், ஒரு பெரும்பான்மைக்கு வரக்கூடிய நிர்வாகங்கள் மத்தியில் வரும் பொழுது அந்த பெரும்பான்மை என்பதே சர்வாதிகாரத்திற்கு இட்டு செல்கிறது. அப்போ அந்த பெரும்பான்மை என்பது சர்வாதிகாரத்திற்கு இட்டு செல்லும் பொழுது தன் இஷ்டப்படி பாராளுமன்றத்திலே எந்தவித விவாதமும் இல்லாமல் மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதும், எந்த விதமான ஒரு ஓட்டெடுப்புக்கும் ஒரு விவாதத்திற்கும் இடம் கொடுக்காமல் நினைத்ததையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வருவதும் இந்த பெரும்பான்மை தான் அதற்கு வழி கொடுக்கிறது. அந்த பெரும்பான்மை ஜனநாயகத்தை பலிகடா ஆக்கிறது. அப்போ அங்கே வந்து கூட்டாட்சி எவ்வளவு முக்கியமோ அதே நிலைமை தான் மாநிலத்தில். ஒருவேளை மாநிலத்தில் இன்றைக்கு சுயாட்சி என்பது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த சுயாட்சி வரும் பொழுது அந்த சுயாட்சி வந்து மக்களது அதிகாரத்தை, மக்களது செல்வாக்கை பெற்ற தலைவர்கள் இருக்கும் பொழுது, அந்த கூட்டணிகள் இருக்கும் பொழுது, அந்த மாநிலத்தில் சுயாட்சி ஏற்பட்டால் அந்த சுயாட்சியின் மூலமாக அந்த மாநிலத்திற்கு நன்மை கிடைக்கும். ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஃப்ராக்மெண்டேஷன் அதிகமாகி போய்கிட்டே இருக்கும் பொழுது இந்த மாநிலத்திலும் கூட்டாட்சி என்ற நிலை ஏற்பட்டால் அது தவறு இல்லை, அது ஜனநாயக முறைப்படி அது ஒரு வழிமுறை தான். அப்போ ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற நிலை வரும் பொழுது அந்த ஆட்சி ஒரு நிலையான ஆட்சியாக மாறும் என்ற கோரிக்கை வந்து ஒதுக்கி தள்ளப்பட வேண்டிய கோரிக்கை அல்ல என்று தான் நான் கருதுகிறேன். சரி, வரேன். ஒதுக்கி தள்ளப்பட வேண்டிய கோரிக்கை அல்ல அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறார் தமிழ்மணி சார். அவர் நான் வந்து இப்போ செல்லூர்ராஜு சொல்கிறாரு, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு.
திருமா சொல்ற விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது, இந்த பக்கம் செல்லூர் ராஜு சொல்ற விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? சார் ஒரு 10 செகண்ட் 4 விஷயம் சொல்கிறேன் சார். இது நீங்கள் கேட்ட கேள்வி. போயிடலாம். ஓகே, குயிக்காக டயத்தை ஓட்டணும் வரதுனால இன்னொரு தலைப்பு வேறு வச்சுருக்கீங்க. நம்பர் 1, திருமாவளவன் மிக அழகாக ஒரு ரிகர்சல் பார்த்து காய் நகர்த்துகிறார். அவர் அதிமுகவோடு கூட்டணிக்கு சர்வ நிச்சயமாக போவார். இப்போதல்ல, பல முறை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். சிபிஎம், காங்கிரஸ், திருமாவளவன் பல முறை இந்த இடத்துல உட்காந்து நான் சொல்லியிருக்கிறேன். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. 30/8 இதே இடத்துல தலைப்பு திட்டவட்டமாக சொல்லுகிறார் திருமாவளவன். கிடையவே கிடையாது, திமுக கூட்டணியில் தொடருவோம். 30/8 இன்னைக்கு 15 நாள் 14 நாள் நடப்புறாக இருக்குது. ஆனால் அவர் இப்போ போக மாட்டார். 27 மாவட்டத்தில் ஒரு கூட திமுக கூட இருந்து ஒரு 2 மேயர், 4 முனிசிபல் சேர்மன், ஒரு 6 பஞ்சாயத்து யூனியன் சேர்மனும் வாங்கிக்கிட்டு தேர்தல் 26 நெருங்க தான் அதிமுகவோட பேசலாம். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்குள்ளதான் அவருக்கு திருமாவளவனுக்கு பார்கெனிங் கெப்பாசிட்டி அதிகம். எனவே அதை அவர் செய்வார். அரசியல், நான் தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்கிறேன். நம்பர் 2, அவர் திருமாவளவன் சொல்லுகிற சமாதானம் என்ன அட்மின் ஏதோ பண்ணிட்டாருங்கிறது நீங்கள் போட்டது. அதுக்கு பிறகு இன்னொரு பேட்டியும் கொடுத்துருக்கிறாரு அவர். நான் விமானத்தில் டெல்லியிலிருந்து வந்து கொண்டிருந்த போது என்னை ஒரு பத்திரிகை நிருபர் கூப்பிட்டு விமானத்தில் கேட்டார். நான் மதுரையில் போய் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டேன், மறந்துவிட்டேன், வேறு பல வேலைகள், அதற்குள்ள பிரச்சனை பெருசாகிவிட்டது அப்படிங்கிறாரு. இவர் அட்மின், இவர் கீழே இவர் சொல்கிறத கேட்டு இயங்குறவங்க தான். அது எல்லாம் ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வீடியோ தான் அவங்க வந்து பதிவிட்டாங்களே, முழு வீடியோவுமே போட்டாங்களே. இதுவே அவர் நான் தொடர்ந்து உங்களோடு இருக்க மாட்டேன், அதிகாரத்தில் எனக்கு பங்கு வேண்டும் என்பதை திமுகவுக்கு சுட்டி காட்டுவதற்கு 2026 தேர்தல் சமயத்தில் அதை பற்றியெல்லாம் பேசிக்கலாம். இப்போ நாங்கள் திட்டமிட்டு எந்த காயுமே நகர்த்தலை அப்படிங்கிறத இன்னைக்கு பேட்டியில் தெளிவாக அவர் சொல்கிறார். 99லேருந்து நாங்கள் இதுதான் சொல்கிறோம். கடைசி மனிதனுக்கும் அவருடைய வார்த்தை அதிகாரம் வேண்டும். அவருடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை அல்ல. அது விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு சொல்லலை, காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கின்றாரு சார். சொல்கிறாரு, இன்னைக்கும் சொல்ல வேண்டிய அவசியம், அதை தனக்குத்தானே குறைந்தபட்சம் அவரை ஒரு கிரெடிட் கொடுத்தா கூட ஞாபகப்படுத்திக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு நான் எடுத்துக்கல. தனக்குத்தானே இதுதான் என் கொள்கை, இதுதான் இருக்கட்டும். சார் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் அவர் சொல்கிறத விளக்கமாக பாருங்கள் சார், என்ன சொல்கிறாருங்கிறத. ஆக ஏதோ திமுகவோ அதிமுகவோ ஒரு அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி இப்படி இதை சொல்லுவதை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கும் ஒரு மினிஸ்டர், 2 மினிஸ்டர், ஒரு 24 மினிஸ்டர் இருந்தால் குறைஞ்சது 10 மினிஸ்டர் இந்த மற்ற முஸ்லீமுக்கு கொங்கு நாடு, தங்க நாடு, அன்பு நாடு, ஆசை நாடு கொடுத்துட்டால் அதுக்கு சார் அவங்க கட்சிக்கு ஒரு பேர் இருக்குது, நீங்கள் புதுசாக ஒரு பேரை வைக்கிறீங்க. இல்லை சார், நான் குறைஞ்சபட்ச கட்சிகளை சொல்ல வேணாங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணேன். 10 கட்சி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் 1 1.5 கொடுத்தோம்னா மந்திரி அது திமுக ஆட்சின்னு பேர் இருக்குமா, இல்லை அதிமுக ஆட்சின்னு சொல்ல முடியுமா? ஒன்று, ஆட்சி நடக்குமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இழுப்பாங்க. அது மட்டும் இல்லை சார், இப்போ கூட்டணி அக்ரிமெண்ட் போடுறாங்கல்ல, 2 சீட்டு உனக்கு 4 சீட்டுன்ட்டு, அதில் 2 மந்திரின்னு எழுத வேண்டியிருக்கு. உனக்கு 2 மந்திரி, உனக்கு 1 மந்திரி, உனக்கு 4 மந்திரின்னு. மன்னிச்சுக்கோங்க, அரசியல் என்பது நிலையற்ற தன்மை ஆகி எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கும் இருக்காது என்பது நான் கருதுகிறேன். அவர் சொல்கிற இன்னொன்று சொல்கிறார், 99லேருந்து கடைசி மனிதருக்கும் அதிகாரம். நான் கைதட்டுறேன். அதை தாண்டி அது கருத்துக்கு உதவாது. ஏன் தெரியுமா? அதை ஒரு உண்மையிலேயே திருமாவர்கள் உண்மையிலேயே நினைத்தால் 25 வருஷமாக இவர் தலைவர்ன்ட்டார்ல, நம்ம வண்டி அரசுக்கு 1 வருஷம் தலைவர் பதவியை கொடுக்கணுமே. தலைமை என்பது அதிகாரம்தான், அரசியல் மந்திரி தான் அதிகாரம் நினைச்சா அது தப்பு. யாரும் சரி சார், வன்னியர் சிட்டி அதை கேட்டுருவோம். அதுக்கு முன்னாடி நான் ரவீந்திரன் துரைசாமியோட பார்வை கேட்டோம். ரவீந்திரன் துரைசாமி சார், திருமா என்ன கணக்கு போடுறாரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை திருமா போடக்கூடிய கணக்கு தான் என்ன?
திரும்ப நெகட்டிவ் போலரைசேஷனில் வெற்றி பெறா இருக்கிறோம். நெகட்டிவ் போலரைசேஷனுங்கிறது அதில் முக்கியமான பாயிண்ட். 2009ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியை அனைத்து இடங்கள்லையும் தலித் மக்கள், பறையர் சமூக மக்கள் வாக்கை கன்சால்டேட் பண்ணி தோக்கடிச்சு காட்டினார். அதற்கு பிறகு பொருந்தா கூட்டணி போய் 2011 ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாமல் போயிட்டார். இப்பவும் அதிமுகவோட போனால் பொருந்தா கூட்டணி தான் எலி தவளை நட்பாயிரும். அன்னைக்கு நான் திருமாவளவன்கிட்ட போகாண்டாங்கிறத கூட சொன்னேன் சகோதரர்கிட்ட. அதே நிலைமையில தான் இன்றைக்கி அதிமுக ஒரு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்து ஒரு ஜாதி கட்சியாக வட தமிழகத்தில் வன்னியர் கட்சியாக இருக்குங்கிறதான் என்னுடைய ஆணித்தனமான கருத்து. ஓகே, அடுத்து அந்த 11 தோல்விக்கு பிறகு 14 அவருக்கு பின்னடைவு. 14 திமுக கூட நின்று தான் தோக்குறாரு. தென் 16 அவர் பின்னடைவை சந்திக்கிறாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணி தோற்றாலும் 40% வாக்குகளை பெறுறாங்க. அந்த அணியோடு திருமா இடதுசாரிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அண்ணன் வைகோவோட மதிமுக, கொங்கு நாடு ஈஸ்வரன் அண்ணனோட கட்சி மற்றும் வேல்முருகன் மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக் எல்லாரும் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் கமிட்டியில் வராங்க. அது 45% வாக்குகளை பெற்று வெற்றியை பெறாங்க. ஸோ அதற்கு முன்பே அவங்க 2019 ஒரு வெற்றியை பெற்றுட்டாங்க. இந்த 2 வெற்றியும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அவங்களோட நெகட்டிவ் போலரைசேஷனுக்கு அவங்களுக்கு கருவியாக இருக்கக்கூடிய பாமகவுக்கு எதிராக கன்சால்டேட் பண்ணி பெற்ற வெற்றி. இந்த 2 வெற்றியின் தொடர்ச்சியாக 3வது வெற்றியை 2024 அவங்க தனி சின்னத்தில் சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் பெற்றி அந்த அணியில் உள்ள எல்லாரும் எப்படி பெற்றாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்காங்க. அதில் அவங்களுக்கு பெரிய நெகட்டிவ் ஓட்ஸுங்கிற பிரச்சாரம் டேட்டாவில் இல்லை. அதே டேட்டாவை அவங்களும் அதே அளவு வாக்குகளை அவங்களும் அதில் மெயின்டைன் பண்ணிட்டாங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ திருமாவளவனோட எண்ண ஓட்டம் என்னென்னா, இந்த அணியில் நாம் 6 சீட்டு நிற்கிறோம், மதிமுக 6 சீட்டு நிற்குது, இந்திய கம்யூனிஸ்ட் 6 சீட்டு நிற்குது, இடது கம்யூனிஸ்ட் 6 சீட்டு நிற்குது. ஆனால் நம்மளோட பங்களிப்பும் கான்ட்ரிபியூஷனும் மற்ற கூட்டணி கட்சிகளோட அதிகம். காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக நாம் பெரியவங்கிற எண்ண ஓட்டம் திருமாவளவனுக்கு இருக்குது. அது ஓட் கான்ட்ரிபியூஷனில் பொறுத்தளவில் அவர் 2019 சரி 21 சரி அந்த அளவுக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதும் கண்கூடாக ஏரியா வைஸ் நம்ம அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா அது உண்மை. அதே வேளையில் அவர் கேட்கக்கூடிய கூட்டணி ஆட்சிக்கு இங்கே உள்ள ஒரு சிச்சுவேஷனும் இன்னைக்கு இல்லை. அதற்கான பெரிய அளவு பலமும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை. அவங்க வெற்றியில் இருக்கிறாங்க, ஒரு அலையன்ஸ் காம்பினேஷனில் வரக்கூடிய கெமிஸ்ட்ரியில் ஜெயிக்கிறாங்க. இன்றைக்கி அவர் இந்த கருத்தை சொன்னதுமே செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணின்னு அலறாரு. மோடி ஒரு சின்ன நகர்வை பண்ணி ராஜ்நாத் சிங்கை வச்சு கலைஞருக்கு ஒரு நாணயத்தை வெளியிட வச்சு கலைஞரும் வாஜ்பாய் இருக்கிறத போய் முதல்வர் ஸ்டாலினோட போய் பார்த்த அந்த அதிர்வில் ராகுல் காந்தி அப்படியே சைக்கிள் ஓட்டலாமான்னு அந்த 22 மக்களவை உறுப்பினருக்காக இந்தியா கூட்டணி இந்தியாவில் பனால் ஆயிடக்கூடாது என்பதற்காக அவங்க இந்த கூட்டணி ஆட்சிங்கிற கருத்தையே உடனே செல்வ பெருந்தகை அப்படியே இந்தியா கூட்டணி ஒன்றாக இருக்கும், இந்தியா கூட்டணிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார். இப்போ இந்த இடத்துக்குள்ள தனக்கு ஒரு பலம் இருக்குது, தான் தவிர்க்க முடியாத சக்தி என்பதை திருமாவளவன் காட்டுறார். ஆனால் அவரோட யூட்டிலிட்டி என்பது பாமகவுக்கு எதிரான ஒரு யூட்டிலிட்டியாக தான் 2009, 19, 21 இருந்தது. 24 அது தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கலாம். அதே வேளையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞரை விட இந்த விஷயத்தை கடந்த காலத்தின் படிப்பினைகளை மையமாக வச்சு திருமாவளவன் முக்கிய சக்தி என்கிறத மதித்து அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் சொல்கிறேன்னா, திருமாவளவன் கூட்டணியில் இருக்குங்கிறாரு, நானும் திருமாவளவன் எங்கள் கூட்டணியில் இருக்காருங்கிறத சொல்கிறேங்கிற கருத்தை இவர் திமுக கூட்டணி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறாங்க. இன்றைக்குள்ள லெவலில் இந்த வெற்றி கூட்டணி இப்படி போயிட்டு இருக்குது. திருமாவளவனுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. நம்ம கான்ட்ரிபியூஷன் அதிகம், நம்ம கான்ட்ரிபியூஷனுக்கு அளவுக்கு நமக்கு டிவிடெண்ட் கிடைக்கலங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. அதே வேளையில் அவருக்கு இதை தாண்டி இன்னொரு கூட்டணி போனால் நான் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன், 2009 டாக்டர் ராமதாஸ் சந்தித்த ஒரு மிகப்பெரிய பின்னடைவை பொதுமக்கள் மத்தியில் சந்திப்பார். அதுவும் எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு ஜாதிக்கு 10.5% கொடுத்து வட தமிழகத்தில் பெரிய பலமாக இருந்து தென் தமிழகத்தில் டீப் சவுத்தில் நாடார் பகுதியில் டெபாசிட் இழந்து முக்குளத்தூர் பகுதியில் ஒன்றும் இல்லாமல் இருந்து மேற்கு பகுதியிலும் பலகீனப்பட்டு சிட்டியிலும் பலகீனப்பட்டு வடபகுதியில் ஸ்ட்ராங்காக வன்னியர்கள் ஆதரவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட போனால் எலி தவளை நட்பாகி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் 11 பாமக கூட போன நிலைமையை தெள்ள தெளிவாக திருமாவளவன் அடைவார் என்பதை திருமாவளவனுக்கும் தெரியும். அதனால he will circumspect his moves. ஒவ்வொரு நகர்களையும்
ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்து. கேட்டுருவோம், வந்துட்டாரு. வணக்கம் சார். மது ஒழிப்பு மாநாடுன்னு ஆரம்பித்து அது வேற எங்கேயோ போயிட்டுருக்குது. அதை பற்றி பேசுகிறத விட்டுவிட்டு இப்போ எல்லாமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே திரும்பிடுச்சு எல்லாமே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக தமிழ்மணி சார் சொன்ன விஷயத்துலேருந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஆழம் பார்க்குதா விசிகா? இல்லை, இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள். பேரறிஞர் அண்ணாவுடைய கனவு அப்படிங்கிறது சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை. இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். மாநில உரிமைகள், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறது ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் வந்து சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணாவுடைய இந்த பிறந்தநாளில் அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பினுடைய வீர வணக்கத்தையும் தெரிவித்து, அவர் முன்னெடுக்கின்ற அந்த சமத்துவத்தை தான் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிறோம். பேரறிஞர் அண்ணா முன்னெடுக்கின்ற சுயமரியாதை தான் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிறோம். அப்போ அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது ஒரு சுயமரியாதையின் அடிப்படையில் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து தொடங்குகிறோம். இது ஒன்றும் வந்து திமுகவுக்கு எதிரானதில்லை, இல்லை வேறு எந்த கட்சிகளுக்கும் எதிரானதாக நம்ம வந்து பார்க்கக்கூடாது, பார்க்கவும் முடியாது. ஏன்னா இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. எல்லோரும் சேர்ந்து வந்து நம்ம வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறோம். கூட்டணி அமைச்சதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு கூட்டணி அமைச்சரோட வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறோம். மேற்கு வங்கத்தில் தொடர்ச்சியாக மேற்கு வங்கத்தில் இருக்கிற கூட்டணி கட்சியில் இருக்கிற ஃபார்வர்ட் பிளாக் வந்து எப்போவுமே வந்து ஒரு சீட்டு கூட வாங்குவாங்க, ஆனால் அவங்க அமைச்சரவையில் இருப்பாங்க. அதே போல் மேற்கு வங்காளத்தில் வந்து சிபிஎம்மோட வந்து சிபிஐ அங்கே கூட்டணியில் தான் இருக்குது, சிபிஐ கூட்டணியில் தான் இருக்கும். 2 சீட்டு 3 சீட்டு வாங்குவாங்க, ஆனால் அவங்க வந்து அமைச்சரவையில் இருப்பாங்க, அதிகாரத்தில் பங்கு அவங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் இது மற்ற இடங்களில் செயல்படுத்துகிறாங்க, நம்ம இங்கே செயல்படுத்தணும் அப்படிங்கிறத கட்சியினுடைய கோட்பாடு. 99 விடுதலை சிறுத்தைகள் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், இதுதான் வந்து முழக்கம். அதை தான் வந்து மரியாதைக்குரிய முழக்கத்தை வச்சாலுமே கூட எந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சமயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து முன் வச்சதே இல்லையே. இல்லை, இது வந்து முன்னிபந்தனையாக வைக்கிறது இல்லை. ஒரு கோட்பாட்டை வந்து முன்னிபந்தனையாக வைக்கிறது வந்து அறிவீனம். அது கோட்பாட்டை போய் நீங்கள் நிபந்தனையாக வைக்க மாட்டாங்க. இப்போ எங்களுக்கு சாதி ஒழிப்பு முக்கியமாக இருக்குது, எங்களுக்கு தமிழ் தேசியம் கூட மிக முக்கியமான கோட்பாடு தான். இதை வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து சாதி ஒழிப்பை முன்னிறுத்தினால கோட்பாடுனா நம்ம வந்து பேசிட்டு மட்டும் தான் இருப்போம், அதை பற்றி சொல்லிட்டு இல்லை, அதை கேட்க மாட்டோம் அப்படின்னு அதை தான் சொல்ல வந்தேன் நான். சாதி ஒழிப்பு எங்களுடைய கோட்பாடு. திமுகவோட கூட்டணி வச்சாலோ மற்ற கட்சியோட கூட்டணி வைக்கும்போது நீங்கள் சாதி ஒழிப்பை முன்னிறுத்திட்டு தான் நீங்கள் வந்து இதை பேசணும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் எங்கள் கோட்பாடு அது. அப்போ நாங்கள் பேசும்போது நீங்கள் வந்து நடைமுறையில் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அது வந்து இதை வந்து போக போக தான் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை வந்து நாங்கள் வந்து பேசிட்டு தான் இருக்கிறோம். ஒரு எப்போ அது முடியும், எப்போ வந்து நிறைவேறும், எப்போ வந்து அது வந்து நடைமுறைக்கு உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி எங்களுடைய தலைவர் அவர்கள் பேசும்பொழுது கூட 2026 நாங்கள் கூட்டணியில் தொடருவோம். இப்போ அதை வந்து நாங்கள் வந்து பேச வேண்டியதில்லை, 26 வந்து தேர்தல் நேரத்தில் அதை பேசுவோம்னு சொல்லிட்டாரு. எங்கள் தலைவர் தான் எங்களுக்கு வந்து சுப்ரீம், அவர் தான் சொல்லணும். இப்போ அவரே சொன்னதுக்கு பிறகு நீங்கள் இப்போ என்ன டைம் இருக்குல்ல, என்ன 1.5 வருஷத்தில் இருக்குது, அது எல்லாம் இருக்குது. அப்போது தமிழ்மணி சார் சொன்ன வார்த்தையை அப்படியே எடுத்துக்கலாமா? ஆழம் பார்க்குதா விடுதலை சிறுத்தைகள்னு கேட்டால் இல்லை, அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை, நீங்கள் அப்போ 99 இதை பேசுகிறோம்னா 99 நாங்கள் ஆழம் பார்க்குறோமா? நான் ஆழம், அதாவதுங்க ஒரு கோட்பாட்டை சொல்லும் பொழுது அந்த கோட்பாட்டினுடைய இந்த கருத்தியலை வந்து எல்லோரு இடத்துக்கும் பரப்ப வேண்டிய தேவை இருக்குது. தனித்தமிழ்நாடுன்னு அது வந்து ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கையை வந்து எல்லோரும் சேர்ந்தால் தான் அந்த தனித்தமிழ்நாடு கோரிக்கை வந்து நிறைவேறும். சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு, அதை நாங்கள் மட்டும் பேசினா நிறைவேறாது. ஜனநாயக சக்தியில் எல்லோரும் பேசினா தான் நிறைவேறும். இந்த கோரிக்கை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற இந்த கோரிக்கை, இந்த கோட்பாடு அப்படிங்கிறது வெறுமனே விடுதலை சிறுத்தைகளுக்கானது மட்டுமல்ல, எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். சரி, நீங்கள் இடதுசாரிகளுக்கும் அது பொருந்தும், மதிமுகவுக்கும் பொருந்து, மனிதநேய மக்கள் கட்சிக்கும் பொருந்து, எல்லாருக்குமே பொருந்தும். கூட்டணியில் வந்து அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுத்தா அது வந்து ஒரு நல்லாட்சியாக இருக்காது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து செல்லூர் ராஜு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குது விடுதலை சிறுத்தைகள்? இல்லை, அதாவது நல்லா தனியாகவே தனிப்பெரும்பான்மையாக தான் அவங்க ஆட்சி புரிஞ்சாங்க. அவங்க ஆட்சி நல்ல ஆட்சியாது, எவ்வளவு மோசமான வந்து கேடு நிறைந்த ஒரு ஆட்சியாக இருந்தது. செயல்படுத்துகிற தலைவர் தலைமை அவங்க ஒரு கூட்டு இருந்தால் தாங்க வந்து அதில் வந்து ஒரு நல்லாயிருக்கும், அது வந்து பேசுகிறதுக்கு சரியாக இருக்கும். அதிகார பகிர்வு இருக்குல்ல, நீங்கள் வந்து பகுத்துண்டு பள்ளியர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படிங்கிறத வந்து நம்ம திருவள்ளுவர் சொன்னது வந்து வெறும் சோறு சாப்பிட்றது இல்லை, அது வந்து அதிகார பகிர்வும் அதில் இருக்குது. அவ்வளோ பெரிய பெருந்தகையாளர் வந்து அவர் சொல்கிறாரு, அது சொல்லாமலாம் சொல்லுவார்.
செல்லூர் ராஜா அவர்கள் வந்து அவர் கட்சிக்கு நான் கட்சியில் வரவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த கோட்பாடு வந்து சரியில்லைன்னு சொல்ல முடியாது. வந்து விசிகா அங்கே வந்தாலும் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் சொல்லிருக்காரோ அப்படின்னு தோணுது. இல்லை அதுதான் அவங்க சொல்கிறது, வெளிப்படையாக தானே சொல்கிறாங்க. நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது அதுதான் வந்து சொல்கிறாங்க. அந்த கட்சி இன்றைக்கி வந்து அதிமுக வந்து கழுத தெரிஞ்சு கட்டருமான கதையாக போய்கிட்டு இருக்கிற சூழலில் வந்து அங்கே போய் பேசி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வந்து யாரும் பேச போகிறதில்ல. இது ஒரு சுயமரியாதையோடு சேர்ந்தது, ஒரு சமத்துவத்தோடு சேர்ந்தது. சமத்துவம்னா எல்லாரும் கூட்டணியில் எல்லாருமே இருக்கிறோம், கூட்டணி கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து தேர்தலில் பங்கிடுறோம், அதே இதுலேயும் பங்கிடுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறோம். இது வந்து ஒரு கட்சிக்கு எதிரானதில்லை, எங்கள் கான்செப்டை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அந்த கான்செப்ட் சொல்கிறதுனாலேயே வந்து திமுக நாளைக்கே வந்து நாங்கள் போய் முதலமைச்சர் போய் பார்ப்போம், பேசுவோம், அது அந்த முரண்பாடு முடிஞ்சு போகும். இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு குடும்பத்தில் வந்து தாய் பிள்ளைக்கான முரண்பாடு இருக்கும், இல்லை வந்து அண்ணன் தம்பிக்கான முரண்பாடு இருக்கும். அந்த முரண்பாடை குடும்பத்தில் பேசி தீர்த்துக்குருவோம். நீங்கள் சீட் ஷேரிங் இருக்கா, அது குடும்பத்தில் பேசுவோம். பவர் ஷேரிங் இருக்கா, அதை அங்கே பேசுவோம். ஏன் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து திமுக கூட்டணி வலிமையாக இருக்குங்க. பாஜகவினுடைய செயல் திட்டம் என்னென்னா, மிக முக்கியமான செயல் திட்டம் என்னென்னா, இந்தியா முழுக்க மாநில கட்சிகளை உடைப்பது, கூட்டணியை சிதைப்பது. இன்றைக்கி அதிமுக வந்து இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது இருக்கிறது வந்து இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த அணி தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, வலிமையாக இருக்குது, கருத்தியல் ரீதியாகவும் வலிமையாக இருக்குது. வெறும் சாதாரணமாக வந்து கட்சி ரீதியாக இல்லை. அப்போ அந்த வலிமையை வந்து எந்த இடத்துலையும் பாஜக பேசலையே, ஆரம்பித்து வச்சதே நீங்கள் தானே. இதில் நம்ம பாஜக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நாங்கள் வந்து வெளியில் போகிறோம்னு சொல்லலை, நாங்கள் வந்து விமர்சனம் பண்ணலை. நான் தான் சொல்கிறேன், இது ஒரு குடும்பம்னு சொல்கிறோம். குடும்பத்துக்குள்ளே முரண்பாடுகள் இருக்கா, அல்லது கோரிக்கைகள் இருக்கா, அல்லது உரிமைகள் தொடர்பாக, அதெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் பாஜகவினுடைய செயல் திட்டத்தை சொல்கிறோம். பாஜக வந்து எப்போவுமே இந்த வேலையில் செய்யும். சரி, அப்போ அவங்க வந்து நிறையா வந்து என்னுடைய என்னென்னா, விடுதலை சிறுத்தைகளை தான் வந்து 2021 கார்னர் பண்ணுறாங்க. இவங்க அங்கே இருப்பாங்களா, இங்கே போவாங்களா அப்படிங்கிறது. இதற்கு வந்து நிறையா வந்து அரசியல் தரகர்களும் இதில் வந்து நிறையா வந்து வேலை பார்க்குறாங்க. எப்படியாவது வந்து திமுக கூட்டணியை வீக்கெண்ட் பண்ணணும். அப்போ வீக்கெண்ட் பண்ணணும்னா ஒரு கட்சியை ஏதாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி வந்து அரசியல் தரகர்கள் அப்படிங்கிறவங்க செயல்படுறாங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியுது. நாங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் நிற்கிறோம். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அணி தான் தமிழ்நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது, சமூக நீதியை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த அணியை வந்து நீங்கள் வந்து உடைக்கிற ஒரு முயற்சிக்கு வந்து நாங்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். திருமாவோட பேச்சுக்கு வந்து திமுக என்ன நினைக்குதுன்னு அவர்கிட்ட கேட்டுருவோம். சூர்யா வெற்றிகரன்கிட்ட ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறது எங்களுடைய கோட்பாடு, அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவும் சொன்னார். இன்றைக்கி இப்போ வந்து வன்னியரசும் அதை தான் குறிப்பிட்றாரு. எப்படி இதை திமுக பார்க்குது? தொடர்ந்து பார்க்குது சார். அவங்களும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் நாங்களும் சொல்கிறோம், தொடர்ந்து பார்க்குது. ஒன்றும் தவறு இல்லையே. என்ன அவர் என்ன தப்பாக சொல்லிட்டார்? இப்போ என்ன அவர் இப்போ என்ன யார் கிண்டி கிளறி அதை பூதாகரமாக்குறத ஆக்கினாலும் எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிறது எங்கள் அண்ணன் திருமாவளவன். அதனால் அதுவே எனக்கு சந்தோஷம். அதில் எங்கெல்லாம் மாற்றுக்கிறதுக்கே வேலை இல்லை. என்ன வேணாலும் நீங்கள் உலுக்கி பாருங்கள், குசுக்கி பாருங்கள். இப்போ எங்கள் அண்ணன் பேசும்போது தமிழ்மணி அண்ணன் சொன்னார், அதெல்லாம் கிடையாது, எங்கள் அன்னைக்கே சொன்னார், இன்றும் சொல்லுவார், நாளையும் சொல்லுவார்னார். எப்போ வேணாலும் அண்ணன் சொல்லட்டும், அண்ணன் தேதி வரைக்கும் குறித்து வச்சுருக்காரு, அண்ணா திமுக போடுவார்னு இவர் தான் சொன்னார். மாற்றுக்கிறது இல்லை. நாங்கள் என்ன திரும்பி கேட்குறோம், அதெல்லாம் விட்டுருங்க சார். அவர் என்ன ஸ்டாண்டில் இருக்கார், இன்றைக்கி என்ன அவர் சொல்லிட்டார், எதுக்கு இந்த ட்ரெண்ட் ஓடுது? ஒரு வார்த்தை சொன்னார், மது விலக்கு மாநாடு நடத்துகிறேன், அழைப்பு கொடுத்துட்டார். யாருக்கு? எடப்பாடியும் கலந்துக்கலான்னார். இதாங்க அதுலேருந்து ஆரம்பித்தது தான் 7.5 ஓடுது தமிழ்நாட்டில். பூந்து 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 எங்கடா கடைசியாக கூட்டணிக்கு வந்துருச்சு சார். அழைப்பு கொடுத்துட்டு நீ மது விலக்கு ஏற்றுக்கிறதா இருந்தால் வான்ட்டார். அதனால் அழைப்பு அல்லது. அது கூட இப்படி சொல்லலாம். நாங்கள் எங்கள் பார்வையில் சொன்னோம், இப்போ நீங்கள் தான் கொரோனா காலத்தில் மறுவாழ்வு மையமே தேவைப்படாத நேரத்தில், இன்றைக்கி இருக்க முதல்வர் கொடி பிடிச்சிட்டு வேணான்னு சொன்ன காலத்தில் நீங்கள் தான் அதை ஆரம்பித்து விட்டு துவக்கி வச்ச புண்ணியவான். அதனால் கோட்டை குடித்தா கொரோனா போய்டுன்னு சொன்ன புண்ணியவான் நீங்கள் தான். உங்களையே அழைக்கிறேன், நீங்களே வந்துருங்கன்னு. யார் வேணாலும் வரலாம், ஆனால் மத வெறியும் சாதி வெறியும் உள்ள 2 பேருக்கு அழைப்பு இல்லைன்னு அவராக சொன்னார். இவ்வளோ தாங்க. அதுலேருந்து ஆரம்பித்து உள்ளே பூந்து பழைய வீடியோ தூக்கி உள்ளே போட்டு அவர் என்ன சொல்லுவார், அவர் கொள்கையில் என்றைக்கும் ஸ்டெடியாக இருக்கார், தெளிவாக தான் இருக்கார். இப்போ எங்கள் அண்ணன் பேசும்போது ஆரம்பித்தார், இன்றைக்கி பேரறிஞர் அண்ணாவோட பெருந்தகை அண்ணாவோட பிறந்தநாள் விழாங்க, வீர வணக்கத்தை செலுத்துகிறேன்னார். கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் வேணும்னார். இதை பெற்றுத்தந்த ஒரு தலைவன் பேரறிஞர் அண்ணா. ராஜாவையே குதிரை வண்டிக்காரனை வச்சு தோக்கடிச்சார். அதிகாரம் எங்கேருந்து தூக்கிட்டு வந்து கடைசி மனுஷனை எங்கே உணர்ந்து உட்கார வச்சார்? இந்த அதிகார குவியலில்.
அங்கே தாங்க வச்சார். அதுதாங்க இவரோட பாலிசியை. இவங்க கொள்கை என்னங்க? நான் திரும்பி விவாதத்துக்கு வந்துடுவோம். இப்போ உங்கள் பாலிசி என்ன? ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட இதை மாதிரி ஒரு சமூக அதிகாரம், இதுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும். இவ்வளோ தானேங்க. இதை கொடுத்த கட்சி திராவிடம், திமுக, திக, திராவிடம், திமுக, இவ்வளோ தாங்க. அதுலேருந்து இவர் உள்ளே வந்தவர் தான். எதுவும் இல்லையே. எங்கள் அண்ணனோட பாலிசி எல்லாம், கொள்கை எல்லாத்தையும் சட்டமாக்கி சட்டப்பூர்வமாக அங்கீகாரம் கொடுத்த தலைவன் கலைஞர். அதனால நாங்க உரிமையோட உரிமையோட சொல்லுவோம் சார். நாங்க இப்படியே பாருங்க, அவரை பக்கத்தில் வச்சுட்டு சொல்றேன், இவங்க கட்சி பாலிசி தாங்க எங்க கட்சியுமே. என்னங்க இருக்கு? இதுக்காக ஆரம்பிச்ச கட்சி, இதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி திமுக. இது என்ன நீங்க அந்த ஒண்ணு அவரு ஒரு சாதி தலைவன் கிடையாது. கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது இங்க தமிழ்நாட்டில் சாத்தியமாங்கிறதா கேள்வி. ஏங்க நாங்க அது அவரோட பாலிசி. நீங்க நாங்க எங்க பாலிசின்னு வச்சிருப்போம், அது அவருக்கும் தெரியும். அதனால் அது மக்கள்கிட்ட விட வேண்டிய கருத்து அது. அதனால் அது அவங்க எங்கள் பாலிசியில் ஒன்று வச்சுருக்கோம். இங்கே அதுக்கெல்லாம் தேவையில்லைங்க. என்ன எங்கள் அண்ணனுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும்னு அவர் ஆசைப்படுறாருல, வரும் வாய்ப்பு எங்கள் தலைவரே முடிவெடுப்பார். நான் தேர்தல் களத்திலே நிற்காத பாமகவை அன்புமணி ராமதாஸை கொண்டு போய் மத்தியில் அமைச்சராக்கலையா? இன்னொரு அடுத்த பீரியட் காங்கிரஸ் வந்ததுன்னா அண்ணனையும் மத்திய அமைச்சராக்கிட்டு போகிறோம். பெரிய மலையாது சரிங்க. வாய்ப்பு அங்கே இருக்குது, கேட்குறதுக்கு இங்கே இடமும் இருக்குது, வாங்கி கொடுக்குற தலைவனும் இங்கே இருக்கார். அதில் மாற்றம் இல்லை. இப்போ இந்த கோரிக்கைங்கிறது அவர் நிரந்தரமாக வச்ச கோரிக்கைகள், அதில் மாற்றக்கிறது இல்லை. அவரோட கொள்கையில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்த கட்சி திமுக. அதனால் அதில் நான் உரிமையை கொண்டாடுவேன் அப்படின்னு அவர் உரிமையோடு கேட்குறாரு. நான் தொடர்ந்து கேட்குறாரு. முடிவெடுக்கிற இடத்துல தலைவர்கள் இருப்பாங்க. அது பெரிய விஷயமா நாங்கள் யாரும் அதை ஒன்றும் பார்க்கல. அதுக்காக நாங்கள் இப்போ அண்ணன் கிளறி விடுற மாதிரி எல்லாரும் கிளறி விடுற மாதிரி நாங்கள் அதை ஒன்றும் பெருசுப்படுத்த விரும்பலை. அது போட்டுமே. ஆனால் நல்லா ஒன்று பாருங்கள், வளர்பிறை தேய்பிறைங்கிறது ஒரு கட்சியோட வரலாறு. அதிமுக பாஜகவோட போய் சேர்ந்தது. சேர்ந்த பாவத்துக்கு கொடியை காணோம், சின்னத்தை காணோம், கட்சியில் இந்த 4 பேரை காணான்னு கம்பெனியே 4 ஆகி தேடிக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று கூட இன்னும் உள்ளேயும் போல வெளியும் இல்லை. பாமக உள்ளேயும் போல வெளியும் இல்லை. அதெல்லாம் இங்கே கிடையாது. இது கொள்கைக்கான கூட்டணி. அவர் ஒரு கொள்கையை நிலைநாட்டக்கூடிய ஒரு தலைவன். அதனால் அந்த கொள்கையை நிலைநாட்டக்கூடிய சமூக நீதி கூட்டமைப்பு அந்த ஒன்றால் அவரை நீங்கள் கிளப்புனாலும் அவர் வெளியில் வர மாட்டார். இது அந்த கட்சிகளுக்கு கரெக்டாக கட்சிக்கு. ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நீங்கள் இவ்வளவும் பண்ணிட்டு அவர் கட்சை, அவர் நிர்வாகத்தை, அவர் நிர்வாகிகளை வலுப்படுத்தக்கூடிய வகையில் நாம் அந்த இடத்த பிடிக்கணும், நம்மளையும் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகிறதையோ தொண்டர்களை அழைப்பு கொடுக்கறதையோ அந்த விசிகா பலமாக இருந்தால் தான் சார் எங்கள் கூட்டணியில் எங்களுக்கும் பலம். நாங்கள் சார் அதை போய் வேணாங்கிறோம். இப்போ அண்ணன் பலமாக ஜெயிச்சு வந்தால் எங்களுக்கு தானே. இவர் என்ன ஜெயிச்சோன்னா பிஜேபி ஓட்டு போடுறேன்னு சொன்னாரா? இல்லை நீங்கள் கூப்பிட்டு வெத்தலை பக்கம் வச்சாலும் தான் போயிடுவாரா? இல்லை அது கொள்கை தான், அது கொள்கையாது. ஏங்க அந்த பாசிசத்தை ஒழிக்கிறதுக்கு உண்டான கட்சி தாங்க திமுக கூட்டணி. அதில் தாங்க இவர் இருக்கார். இவர் என்ன கொள்கைக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு பதவிக்காக கொள்கையை விற்கிறவரா? இல்லை அது விற்கிற கட்சி திமுகவா? இல்லை அது கூட்டணியா? சொல்லுங்கள் சார். இதெல்லாம் இங்கே ஒன்றும் வேகாது சார். நாங்கள்லாம் தெளிவாக இருக்கோம். ஒரு வார்த்தை சொன்னேன், இவர் கொள்கை அதை சட்டமாக்கின கட்சி திமுக. அதிகாரம் எங்கே இருக்குது? இந்த அதிகாரம் யாருக்கிட்ட வரணும்? ஒரு நேரத்தில் பாசிசத்துட்டு இருந்தது அதிகாரம். அந்த அதிகாரத்தை உடைச்சி கொண்டு வந்த ஒரு பேரறிஞர் அண்ணா, அதை சட்டமாக்கியவர் தலைவர் கலைஞர். இன்றைக்கி அதை நடைமுறைப்படுத்தியது தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின். இதெல்லாம் இங்கே இருக்குது. அந்த அதிகாரம்னா என்ன தெரியுங்களா? ஐஏஎஸ், ஐபிஎஸ், அந்த அரசு அதிகாரத்தில் இருக்கிற தர்மன் ஆட்சி செய்த காலம். அதுலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி எங்கள் அண்ணன் ஐஏஎஸ் ஆகுது, இவர் பையன் ஐபிஎஸ். இதெல்லாம் யார் சார் கொடுத்தது? அந்த கொடுக்குற இடத்துக்கு அண்ணன் திரும்ப வரணும். அந்த கொடுக்குற இடத்துல கலைஞர் இருக்கார், அவரோட சிஷியனாக அண்ணன் திரும்ப இருக்கார். இதான் சார் நடக்குது. இதை விட்டுட்டு எப்படி சார் நீங்கள் போய் பிஜேபி கூட அதிமுக கூட போவார்னு அண்ணன் சொல்கிறாரு. அதிமுக எங்கே விலைக்கு போச்சு? அவர் இதை குறிக்கிறார் உங்ககிட்ட. அது எங்கே விலைக்கு போச்சு? இப்போ அது எங்கே இருக்குது? கம்பெனியை காணான்னு தேடிட்டு இருக்கானுவோம். இப்போ அதை மாதிரியே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, உங்களை போன்றவங்க தான் கிளறி விட்டுட்டு இருக்கீங்க இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அது எப்படி எடுத்துக்கிறது? 2016 தமிழ்நாட்டில் திமுக தோத்ததற்கு விடுதலை சிறுத்தைகள் காரணம் இல்லையா? மனசாட்சியை தொட்டுங்கள் சொல்லுங்க. எந்த கட்சியாக வேணா நீங்கள் இருங்க, நான் எந்த கட்சிக்கும் அடிமையும் கிடையாது, மெம்பரும் கிடையாது. மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று கண்டுபிடிச்சி உண்டாக்கி இவங்க ஓட்டு இருந்திருந்தா கூட அன்னைய நிலைமையில் ரொம்ப குறைச்ச ஓட்டில் தான் திமுக தோத்துச்சு. எல்லாருக்கும் தெரியும். அப்பயும் அவரை கேட்குறாங்க ஒரு பேட்டியில்,
சார் இது மக்கள் நல கூட்டணிலாம் நீங்கள் போனீங்களே, அது வெற்றியா தோல்வியா? ரொம்ப அந்த காட்சியே எனக்கு ஞாபகம் இருக்குது. டிவியில் அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, திருப்பியும் கேட்குறாங்க. சார் அது வெற்றி, அது ஒரு முயற்சி, அவ்வளவுதான். ஏன் வெற்றின்னு சொன்னாலும் அவருக்கு தோல்வி, தோல்வின்னு சொன்னாலும் அவர் கட்சிக்கு தோல்வி. அது 26ல் 16 நடந்தது, 26 நடக்காதுன்ட்டு நீங்கள் நம்பினா அண்ணனே சொல்லிட்டாரு பாருங்க. அந்த ஸ்டாண்ட் அவர் எடுத்தா தோல்வி தோல்வி, எப்படி பிரட்டி போட்டாலும் தோல்வி தானே. அப்புறம் எங்கேருந்து நாங்கள் சைக்கிள் ஓட்டுறது? அதையாவது சொல்லுங்க. சைக்கிளில் ஏறிட்டு இறங்க தெரியாமல் ஊரை சுற்றுற மாதிரி எங்கள் அண்ணன் எங்கே சுற்றினாலும் அந்த இடத்துல ஆதிக்க சக்திக்கு கீழே அடிமையா போய் நிக்க அவர் ரெடியா இல்ல சார். 16ல நின்னாரு விஜயகாந்த்ங்கிற ஒரு நடிகர். என்ன பண்ணாரு? அவர் முதலமைச்சர்னு சொன்னாரு விஜயகாந்த். இல்ல அவங்க வெளியில வரணுங்கிறது உங்களோட ஆசையா? யார் நான் ஏன் சார் ஆசைப்படுறேன் சார்? எனக்கு எந்த அரசியல் கருத்து இருக்குது இதுல? என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். இது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வன்னியர் சதை கேட்குறோமா உங்ககிட்ட? கேட்குறேன். அண்ணன் பேசும்போது 2016ல் திமுக தோற்றதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள்னு சொல்லி சொல்கிறாரு. இதை தான் விடுதலை சிறுத்தைகள் எப்பவுமே கார்னர் பண்ணுறாரு. அது ஒரு மக்கள் நல கூட்டணி. அந்த கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம், மதிமுக இருக்குது, விஜயகாந்த் இருக்கிறாரு, இடதுசாரிகள் இருக்காங்க. ஆனால் அண்ணன் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து விடுதலை சிறுத்தைகளை மட்டும் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்கள பற்றி தான் பேச்சு. இல்லை இல்லை, நீங்கள் அதை தான் சொல்லுங்கள். அடுத்த கட்சியை பற்றி நாளைக்கு இல்லை, அண்ணன் புரிதலுக்காக நல்லா தெளிவாக இருக்கு. இல்லை இல்லை, நீங்கள் அது அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணியில் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம் அப்படின்னா கூட்டணியில் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் பல விவாதங்கள்ல சொல்லிட்டு இருக்கு. இல்ல ஒரே ஒரு செகண்ட் கூட்டணி மக்கள் நல கூட்டணி இல்லைன்னு சொன்னது நீங்க, அங்க நின்றது நீங்க. ரைட். வன்னியர் சார், இவர் வந்து தமிழ்மணி சார் வந்து தொடர்ந்து எல்லா விவாதங்களையும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், அதே போல கம்யூனிஸ்ட், சிபிஎம் இது மூன்றும் வந்து இந்த பக்கம் வந்துரும். அதிமுக ஒரே ஒரு சின்ன திருத்தம் சொல்லிடுறேன். காங்கிரஸ் இப்ப என்ன சொல்லிட்டாங்க, மேல இருந்து கூப்பிட்டு நீங்களா இங்க வெளியே போனீங்கன்னா திமுக பிஜேபி கூட இணைஞ்சிரும், அதனால அந்த தப்பை செய்யாதீங்கன்னு. மீதி ரெண்டு ஐ ஸ்டாண்ட் பை. சோ இப்ப காங்கிரஸை விட்டுட்டீங்க நீங்க? இல்ல சார், சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் அந்த பக்கம் போயிடுவாங்க. ஐ ஸ்டாண்ட் பை தட். அதுல அவர் உறுதியா தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? நான் வந்து ஏற்கனவே சொன்னேன்ல, அரசியல் விமர்சகர்கள் பேர்ல இல்ல வேற வேற பேர்களில் வந்து அவங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்துறாங்க. எங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது. நாங்கள் சமூக வெறும் சீட்டு ஷேரிங்காக நாங்கள் பேசலாம். எங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது, அந்த இலக்கை நோக்கி நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும், கடந்த தேர்தல் 2021 தேர்தலில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு வெறும் 6 சீட்டு தான். அப்போ எங்கள் தலைவர் என்ன சொன்னார், எல்லோரும் அங்கே போவாங்க இங்கே போவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னார், எங்களுக்கு இடங்கள் முக்கியம் இல்லை, எங்களுக்கு வந்து பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து சொன்னோம். அதனால் வந்து அங்கே போயிடுவாங்க இங்கே போயிடுவாங்கன்னு சொல்கிறது எங்களுடைய நம்பகத்தன்மையை வந்து அவங்க கேள்வி எழுப்புறது, அது குழப்பம் விளைவிப்பது. உள்ள கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை இவங்க போயிடுவாங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு குழப்பம் அந்த கூட்டணிக்குள்ளே தலைமைக்கு ஒரு குழப்பம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் சொல்கிறாங்க. அது ஒவ்வொருத்தருக்கான கொடுக்கப்பட்ட அஜெண்டா அடிப்படையில், அசைன்மெண்ட் அடிப்படையில் பேசுகிறாங்க. அதை நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. நாங்கள் தெளிவாக இருக்கோம், நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ரைட். பொன்ராய் சார், இங்கே யார் குழப்பத்தை உண்டாக்குறதா நீங்கள் பார்க்குறீங்க? தமிழக அரசியலில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், திமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் அந்த குழப்பத்திற்கு காரணமானவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கி வந்து தெளிவாக திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட 45% மேற்பட்ட வாக்குகளோடு ஆட்சியில், அதிகாரத்தில், மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி இருக்கக்கூடிய நிலையில் அந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணியாக இன்றைக்கு அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள். இது 2016 மக்கள் நல கூட்டணி தான் திமுகவுடைய தோல்விக்கு காரணம் என்பதில் மறுப்பதற்கு இல்லை. அது மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாவது முறையாக ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி கட்டில மட்டும் சொல்றீங்கன்னு தான் அவர் கேட்டாரு. இல்ல மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு பொதுவா அது கரெக்ட், அது விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அது காரணம் அல்ல. மட்டும் குறிப்பிடுறீங்க. அது விடுதலை சிறுத்தைகள் மட்டும் காரணம் அல்ல. அந்த நிலைப்பாட்டில் அன்னைக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து பால்
பாலில் கனி விழுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது என்று கலைஞர் சொன்னார். ஆனால் அதையும் தாண்டி விஜயகாந்த் அவர்களது மேஜர் பார்ட்னராக அன்றைக்கி மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த மக்கள் நல கூட்டணி உருவானதின் காரணமாகத்தான் திமுக ஆட்சிக்கு வர முடியலை. அப்போ அந்த நிலைமையை உணர்ந்த பின்பு இது வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும், இது வந்து பாட்டாளி மக்கள் பிஜேபியினுடைய ஒரு நிழல் ஆட்சி வந்துவிடும் என்ற ஒரு உணர்வோடு இந்த 2019 திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியை அனைவருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கட்டமைத்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி. அப்போ இதை தாண்டி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி அதிமுக தலைமையிலான கூட்டணி 20%, 21%. அதுக்கு அடுத்து வந்து பிஜேபி தலைமையிலான கூட்டணி 18%. இதுக்கு அடுத்து அப்போ திமுக கூட்டணி எங்கே இறங்கி நிற்கிது? கிட்டத்தட்ட 40%க்கு மேலே நிற்கிறாங்க அவங்க. அப்போ இந்த கூட்டணியை உடைச்சி 40 வந்து 30 ஆக்கி எல்லாமே 20 ஆக்கிட்டா என்னாகும்? எல்லாருமே 20% ஆக்கிட்டா அங்கே என்ன நடக்கும்? அப்போ அங்கே வந்து பிஜேபி வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி விடலாம் என்று ஒரு அரசியல் சதுரங்க கணக்கு நடக்குகிறது இங்கே. அப்போ அந்த கணக்குக்கு பலியாகக்கூடியவர்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகள், அந்த கணக்குக்கு பலியாகக்கூடியவர்கள் அல்ல காங்கிரஸ் என்ற நிலைப்பாடு தான் இன்றைக்கி இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதில் வந்து அவர்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, நான் ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன். ஈவன் திமுக இன்றைக்கி அமைச்சரவை அமைத்திருக்கிறது, திமுக தலைமையில் தான் ஆட்சி நடக்கிறது. இந்த திமுக தலைமையிலேயே எத்தனை எம்எல்ஏக்கள், திமுகவினுடைய இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு அந்த ஆட்சியினுடைய அதிகாரம் எங்கே இருக்குது? அங்கே அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆட்சியினுடைய அதிகாரம் இருக்கிறது. மற்ற எம்எல்ஏக்களாக இருக்கவங்க அமைச்சர்களை நம்பித்தான் இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. அது திமுகலே இருக்குது. நீங்கள் அந்த அமைச்சர்கள்லேயே எடுத்துக்கோங்க, எத்தனை அமைச்சர்களுக்கு பவர் இருக்குது அப்படின்னா, பவர் இல்லாத எத்தனை அமைச்சர்கள், சும்மா வெறும் நேம் சேக்கில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ பவர் சென்டர் என்பது ஒரு சில துறைகளை வைத்திருப்பவர்களிடம்தான் அந்த பவர் இருக்குது. அப்போ இந்த நிலையில் இருக்கும் பொழுது இங்கே கூட்டணிகள் மத்தியில் மாநிலத்தில் கூட்டாட்சி என்ற தத்துவம் எப்போ வரும் அப்படின்னா, இந்த ஃப்ராக்மெண்டேஷன் பிரிஞ்சு அதிகமாக போகும் பொழுது தான் அந்த மாநிலத்தில் கூட்டாட்சி என்ற நிலைப்பாடு வரும். அப்போ மாநிலத்தில் கூட்டாட்சி என்ற நிலைப்பாடு தேர்தலுக்கு முந்தைய கொள்கை கூட்டணியாக எந்த கூட்டணி இருக்கிறதோ அந்த கூட்டணியில் ஒரு வேளை எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன ரஃப் சிச்சுவேஷன், 118 இடங்கள் இதுதான் அறுதி பெரும்பான்மை. அப்ப 118 இடங்கள்ல 120 இடங்கள் தான் வந்து அப்படியான ஒரு இந்த சூழல் வரும்போது தமிழ்நாட்டுல வரவே வராது செல்லூர் ராஜ் குறிப்பிட்டு பேசுறாரு. இல்ல செல்லூர் ராஜ் முதல்ல அந்த இடத்துக்கு நீ ஏற்கனவே வாங்கினா 66 எம்எல்ஏக்களை வாங்க முடியுமான்னு பாருங்க. ஏடிஎம்கேல முடியாது, அவர்கள் பலம் இழந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் செல்லூர் ராஜ் தலைமை, எடப்பாடி தலைமையிலான அதிமுக இன்றைக்கு வரக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் நான் அமைச்சர்கள் இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லட்டும். அப்போ அவருக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவும் அங்கே போகாது. ஆனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை வேண்டுமானால் இதை சொல்லி வேண்டுமானால் அவர்கள் கூட்டணியில் சேர்க்க முடியுமே ஒழிய இதை சொல்லாமல் அவர்களால் கூட்டணியில் சேர்க்க முடியாது. அப்போ அந்த சூழல் ஏற்படும். அந்த சூழல் வரும் பொழுது அவர்கள் இன்னைக்கு பிஜேபி ஏடிஎம்கேக்கு என்ன சேலஞ்சு? 2ஆம் இடமா 3ஆம் இடமா? இதுதான் சேலஞ்சு அவர்களுக்கு. அப்போ அந்த இடத்துல யாரோட போட்டி போட வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது? இன்றைக்கு பிஜேபியுடன் போட்டி போட வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது. அப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை இழுத்தால் ஒரு வேளை 2ஆம் இடத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதுக்கப்புறம் தான் அவர் 1ஆம் இடத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். அப்போ அந்த 40% அடைவதற்கு எந்த கூட்டணிக்கு தகுதி இருக்கிறதோ, எந்த கூட்டணிக்கு பலம் இருக்கிறதோ அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்க முடியும். இதில் என்ன அப்படின்னா, ஒரு ஐடியா ஒரு ஒஸ்ட் சிச்சுவேஷன் நடந்துருச்சு. அந்த நேரத்தில் இப்போ திமுக கூட்டணிக்கு 118 இடங்கள் 120 இடங்கள் தான் கிடச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் பொழுது அந்த கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விசிகாவுக்கோ காங்கிரஸுக்கோ இல்லை சிபிஐஎம் சிபிஐக்கோ ஒரு சில அமைச்சர் பதவிகளை பகிர வேண்டிய சூழல் ஏற்படுமாயின் அது முற்றிலும் புறந்தள்ள வேண்டிய நிலைமை வராது. கண்டிப்பாக நடந்தாலும் நடக்கலாம் என்று தான் நான் சொல்கிறேன் நான். அப்போ அப்படிப்பட்ட ஆட்சியிலும் பங்கு பெறும் பொழுது தான் அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பவர் இருக்கும், அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆக முடியும், வர முடியும். அப்போ மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி என்ற நிலை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் தோன்றி கொண்டிருக்கிறது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 2 கூட்டணி தான் என்ற நிலை மாறி 3 கூட்டணி ஆகிவிட்டது. மும்முனை போட்டி 4 முனை போட்டியாகி 4 முனை போட்டி 5 முனை போட்டியாக மாறும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சினாரியோ எவால்வ் ஆனாலும் ஆகலாம். அந்த நிலையில் மாநிலத்தில் கூட்டாட்சி என்ற நிலைப்பாடு தான் ஒரு நிலையான அரசை தோற்றுவிக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும்.
அப்போ அதை புறந்தள்ள முடியுமா உங்களால முடியுமா? சரி சரி சரி, இது தொடர்பாக தான் நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வி முன் வச்சிருந்தா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சே கிடையாது, கூட்டணி ஆட்சி தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து எதை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். திருமாவுடைய கோரிக்கைக்கான அது நிராகரிப்பு அப்படின்னு சொல்லி 30% பேரும், இதுதான் கலை யதார்த்தம் அப்படின்னு சொல்லி 37% பேரும், இது ஒரு அச்சத்தோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி 24% பேரும், மாநில சுயாட்சி கொள்கையால் அப்படின்னு சொல்லி 9% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. செல்லூர் ராஜு சொல்லியிருக்கிறது தான் கலை யதார்த்தம் அப்படின்னு சொல்லி தான் 37% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. ரவீந்திர துரைசாமி உங்ககிட்ட தான், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் அப்போ வந்து ஒருபோதும் கூட்டணி ஆட்சியை ஏற்க மாட்டாங்களா? அதற்கான வாய்ப்பு சூழலே இங்கே இல்லையா? இல்லை, அப்படியெல்லாம் மக்கள் வாக்களித்து வர்றதில்லை. பட் இந்த சூழ்நிலை திராவிட கட்சிகள் வந்து தனி ஆட்சியில் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறவங்க அதை விட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க தோக்கிறதுக்கு முன்னே தோத்ததாட்ட அர்த்தங்கிறதுனால அவங்க விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க, ஃப்ரே ஃபேஸ் தான் எல்லாரும் காட்டி போவாங்க. அதை தான் செல்லூர் ராஜுவும் இந்த இடத்துக்குள்ளே பேசியிருக்கிறாரு. மற்றபடி அட்வொகேட் தமிழ்மணி அவர்கள் காங்கிரஸை பற்றி பேசுகிறது அவர் இன்னொரு இதாட்டு சொல்கிறாரு, இன்சைட் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறாரு. நான் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன், 22 எம்பி வந்து பெருசுன்னு ராகுலுக்கு தெரியும், 0வோட 22 பெருசுன்னு ராகுலுக்கு தெரியும். மோடியோட ஒரு சின்ன நகர்வில் ராகுல் காந்தி சைக்கிள் ஓட்டலாமான்னு ஸ்டாலின் தான் எனக்கு தேவைன்னு உள்ளே வந்துட்டாருங்கிறதும் 100% உண்மை. இதையும் தாண்டி 9 சீட்டு ஜெயித்து கொடுத்துருக்கிறாப்புல, 10 சீட்டு ஜெயித்து கொடுத்துருக்காப்புலங்கிறது இருந்தாலும் கூட இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலை 5 ஆண்டுகளுக்கான அரசியல் இதுதான் முக்கியம். அந்த இடத்துக்குள்ள மோடியோட சின்ன நகர்வு அப்படியே ராகுல் காந்தியை பேரசைட் ஒட்டுண்ணின்னு மோடி சொல்லக்கூடிய அந்த ராகுல் காந்தியை ஸ்டாலின் பக்கம் விழ வச்சுட்டு அதைத்தான் சகோதரர் செல்வ பெருந்தகையும் ஒரு மாதத்துக்கு முன்னே சொன்ன கருத்துலேருந்து திருமாவளவன் கருத்துக்கு அவர் ரியாக்ட் பண்ணதை பார்த்தவங்களுக்கு தெள்ள தெளிவாக அந்த சைக்கிள் ஓட்ட வரலாமாங்கிறதுக்குள்ள உண்மை தெள்ள தெளிவாக தெரியும். இன்னொன்று, சகோதரர் வன்னியரசு ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றாலும் அவர் வந்து ஒரு பிரின்சிபல்டாக 25 வருஷம் பிஜேபி கூட இல்லாமல் இருக்கிறாங்க. இவர் சூர்யா வெட்டி கொண்டா இன்னும் 5 வருஷம் கழித்து அதுவும் ஒன்றும் கேரண்டி கிடையாது, மீண்டும் மோடியே வரலாம். இப்பொழுது நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம், திருமாவளவன் ரெடின்னு சொன்னால் ராம்தாஸ் அதவலை மாதிரியோ அல்லது சிராக் பஸ்வான் மாதிரியோ அவர் மத்திய அமைச்சர் ஆகலாம். அவர் தான் இதில் முடிவு பண்ணணும். இன்னும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இத்தகைய ஆதரவு 2 எம்பி வர்றதுக்கு முன்னாடியே வட தமிழகத்தில் பரையர் சமூகத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய தொல் திருமாவளவனுக்கு பாஜகவிலிருந்து ஒரு சோர்ஸில் முன்னாடியே கொடுக்கப்பட்டது என்பது உண்மை. இப்பவும் அவர் ரெடின்னா அவர் மத்தியில் அதிகாரம் பெறது ஈஸியாக முடியுங்கிறத நான் அதை கேட்டுருவோம். அவர் ஒரு ஆஃபர் கொடுக்குறாருங்கிறது ஒன்று. ரெண்டாவது, தமிழ்மணி இன்னொரு விஷயத்தை சொன்னார், கடைசி மனிதனுக்கும் நீங்கள் சரணாயகம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படின்னா வன்னியரசு வந்து தலைவராயிட முடியுமா அப்படின்லாம் சொல்லி கேட்டார். இதுக்கு சேர்த்து பதில சொல்லுங்க. 25 வருஷமா திரும்பவே இருக்காரு. ஓகே, ஒரு வருஷம் ஒரு சொல்றேன் எளியவர்களுக்கும் சகோதரர், ஒரு உண்மையான கட்சிக்காரர், ஏன் அவர் அதான் கேட்டிருக்கேன், அவர் சொல்லட்டும். இல்லை, அதாவது ஏற்கனவே சொன்னல, கூட்டணிக்குள்ளே குழப்பம் விளைவிப்பது, இப்போ கட்சிக்குள்ளே குழப்பம் விளைவிப்பது ஒன்று. இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் தமிழ்மணி அவர்கள் ஒரு சீனியர் அட்வொகேட்டு, அவர் கூட வந்த ஒரு தம்பி ஜூனியரை வந்து நீ சீனியர் ஆயிருன்னு சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா? அதுபோல தான் இது. அது இல்லை நான் அப்படி இல்லைங்க, உழைப்பு வேணும்னு சொன்னேன். இல்லை, உழைப்பு நாங்கள் 25 ஆண்டுகள் உழைச்ச உழைப்புல இருந்து நாங்கள் கேட்குறோம். தயவுசெய்து இல்லை நீங்கள் ஒரு பதவியை வந்து சும்மா அந்த உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்பு தான் மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். மக்கள் தலைவராக இருக்கிறாரு, மாஸ் லீடராக இருக்கிறாங்கன்னா மக்கள் தான் அவரை தலைவராக்கி இருக்கிறாங்க, நாங்கள் தலைவராக்கலை. இது அதுக்கான செய்தி. இப்போ அண்ணன் வந்து பேசும்போது, மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவரை வந்து அவர் நாயுடுகளுக்கு மட்டும் அப்படின்னு யாரும் வந்து முத்திர குத்தலை. இல்லை வந்து நீங்கள் வந்து சீமான் வந்த உடனே சீமானை வந்து அவர் நாடார்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி யாரும் முத்திர குத்தலை. ஆனால் அண்ணன் வந்து தொடர்ச்சியாக வந்து வட தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி பறையர் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற ஒரு இயக்கம் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பு இயக்கம், எல்லா சமுதாயத்துக்கு போராடுற ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்ன பிறகும் திரும்ப வட தமிழகத்தில் ஒரு பறையர் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு சாதி புத்தியை தான் காட்டுது. தயவுசெய்து இதை வந்து நீங்கள் வந்து இந்த பொதுவெளியில் இந்த மாதிரி வந்து பேசுகிறத முதல் நிறுத்துங்க. நாங்கள் ஒட்டும் இன்றைக்கி தமிழ்நாட்டை தாண்டி வந்து தெலுங்கானா, ஆந்திரா எல்லா இடங்களுக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலில் வட தமிழகத்தில் அதுங்கிறது அவருடைய பிஜேபி அஜெண்டாவை இதுக்குள்ளே முன்னிறுத்துகிற ஒரு வேலையை தான் பார்க்குறாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால் எங்களுக்கு எந்த ஆஃபரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு எந்த ஐடியாவும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் ஒரு தனித்த ஒரு பேரியக்கம். இந்த பேரியக்கம் வந்து தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடக்கூடியது, தமிழ் தேசிய இனத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிற இயக்கம்.
இது வந்து ஒட்டுமொத்தமாக அந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிற கோட்பாடு ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய இனத்தினுடைய கோட்பாடை தான் நாங்கள் முன்னெடுத்துகிறோம். அதனால் வந்து ஒரு சாதி ரீதியாக ஒரு சுருக்கிறது மூலமாக வந்து நீங்கள் வேணால் அது வந்து சுருக்கி சொல்லிக்கிட்டு இருக்கலாமே. எங்களுடைய பயணம்ங்கிறது ஒரு நீண்டகால பயணம், தமிழ்நாடு தொடர்பான பயணமாக இருக்குது. அகில இந்திய அளவில் இன்றைக்கி வந்து இந்த கூட்டணி வந்து இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கூட்டணி வந்து இந்த சாதி அப்படிங்கிற அடிப்படையில் சேர்த்துக்கிட்டாங்க. ரவீந்திரன் ஏதோ உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுமா? சிராக் பஸ்வான் கட்சியிலையும் ராஜ்புட் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பிராமின் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. சிராக் பஸ்வான் கட்சி பொதுவான கட்சி தான். பட் பஸ்வான் கம்யூனிட்டியில் உள்ள வாக்கு விகிதம் அவங்களுக்கு அதிகம் கிடைக்குது. அதே மாதிரி ராம்தாஸ் அதவலே கட்சியிலையும் மராத்தாக்கள் எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி திருமாவளவன் கட்சியிலும் சகோதரர் பாலாஜி வன்னியர் எம்எல்ஏ இருக்கிறாரு, இவர் ஆளூர் ஷானவாஸ் எம்எல்ஏ இருக்கிறாரு. பட் இல்ல நான் அப்படி சொல்லல. பெரும்பான்மையான ஆதரவு இருங்க, அப்படி இல்ல. நான் முடிச்சிடுறேன். பெரும்பான்மை ஆதரவு பறையர் சமூகத்திலிருந்து தான் வருதுங்கிறத அடிப்படையில் தான் சொன்னேனே தவிர, டாக்டர் ராமதாஸ்னாலும் சரி மண்ணுக்கும் மக்களுக்குமாக பல இதை போராடினவர் டாக்டர் ராமதாஸ் வன்னியர் கட்சி என்று சொல்வது தவறு. அவர் வந்து கன்னியாகுமரியில் காமராஜ் நினைவுமன்றம் வர்றதுக்கு காரணம் டாக்டர் ராமதாஸ் தான். இமானுவேல் சேகரனார் நினைவிடம் இன்னைக்கு இந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறதுக்கு காரணம் டாக்டர் ராமதாஸ் தான். மெர்கன்டைல் பேங்க் மீட்கப்படுறதுக்கு காரணம் டாக்டர் ராமதாஸ் தான். அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ் மாதிரி சகோதரர் தொல் திருமாவளவனும் போராடி இருக்கிறாரு, எல்லா மக்களுக்கும் போராடி இருக்காரு. இன்னைக்கு மதுவிலக்கு எல்லாருக்குமான பிரச்சனை. பட் மெஜாரிட்டி ஓட்டு சிராக் பஸ்வானுக்கு பஸ்வான்கள் தான் போடுறாங்க. ராம்தாஸ் ஆதவலைக்கு அவர் பிரிவு அட்டவணை பிரிவு மக்கள் தான் போடுறாங்க. அந்த அடிப்படையில் தான் சொன்னேனே தவிர மற்றபடி சொல்லலை. தனிச்சு நின்று இதே விடுதலை சிறுத்தைகள் 0.7% வாக்கு தான் எடுத்தாங்கிறது டேட்டா. அந்த ஓட்டு எங்கேருந்து வந்ததுன்னா பறையர் சமுதாயத்தில் தான் வந்ததுங்கிறதும் உண்மையை சொல்றதுக்கு எங்கேயும் தயங்க வேண்டியதில்லை. இருங்க, நான் அதாவது என்ன சொல்கிறோம்னா, ஒருத்தர் எந்த சமூகத்திலிருந்தும் இந்த உலகத்தில் வந்து ஒருத்தர் பிறந்த உடனே ஏதாவது ஒரு சாதி முத்திரை குத்தி தான் வந்து அனுப்புகிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து இப்போ வந்து வன்னியர் சங்கம் தொடங்கினது போல் வன்னியர் சங்கம் தொடங்கி வன்னியர் சங்க கொடி கட்டி வன்னியர் சங்க மாநாடு நடத்தியிருக்கிறோமா? எங்காவது பறையர்கள் மாநாடுன்னு எங்காவது கூட்டியிருக்கிறோமா? நாங்கள் நடத்தின மாநாடு தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்துகிறோம். தமிழர்களுக்கு இறையாண்மை உண்டு அப்படிங்கிற ஒரு மாநாட்டை நடத்தின கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப சாதி அடிப்படையில் சொல்கிறது அப்படிங்கிறது ஏற்புடையது இல்லை. கோட்பாட்டு அடிப்படையில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோங்கிறத சொல்கிறோம். இருங்கண்ணே கொஞ்சம் இருங்கண்ணே. இப்போ சிதம்பரத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. சிதம்பரத்தில் வந்து இந்த அவர் சொன்ன சமூகம் மட்டும் ஓட்டு போட்டால் வெற்றி பெற்றாங்க. எல்லா சமூகமும் சேர்ந்து தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. விழுப்புரத்தில் வந்து எங்களுடைய பொதுச்செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் வெற்றி பெற்றிருக்கிறாருன்னா அந்த சமூகம் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்கா, மற்ற சமூகம் ஓட்டு போட்டிருக்குல்ல. இங்கே வந்து பாலாஜி வெற்றி பெற்றிருக்கிறாருன்னா வன்னியர் மட்டும் போட்டாங்க, மற்ற சமூகம் போட்டிருக்காங்கல்ல. அப்போ எல்லா சமூகமும் சேர்ந்து ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து இவர் வரணும் அப்படின்னு சொன்னால் தான் அவர் வர முடியும். இந்த சமூகம் மட்டும் முடிவு பண்ணால் வர முடியாது. இப்போ தருமபுரியில் வந்து இவங்க தோற்றது காரணம் என்ன? அவங்க சொன்ன செயல் திட்டம் வந்து அங்கே வந்து மற்ற சமுதாயத்துக்கு எதிராக இருக்குது. அப்போ ஒரு இன்க்ளூசிவ் பாலிசியை வந்து ஒரு அரசியலை வந்து நாங்கள் முன்னெடுக்கும் பொழுது அதை திரும்ப திரும்ப முத்திரை குத்தாதீங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை தான் நான் வைக்கிறேன். நான் பெண்ணகரத்தில் ஜிகே மணி எல்லாரும் ஓட்டு போட்டாங்க ஜெயித்தாரு. அதை நீங்க இது திரும்ப திரும்ப நீங்க அதை சொல்றது மூலமா உங்களுடைய டிக்னிட்டி தான் குறையுது. நீங்க அந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறது உங்களுடைய அறியாமை தான் சொல்லுது. டேட்டாவை தான் பேசுறேன். பெண்ணகரத்தில் ஆனா டேட்டா வேறண்ணே. ஆனா டேட்டா வேற. நாங்க எந்த வன்னியர் சங்க கொடி ஏற்றினது மாதிரி நாங்க எங்காவது ஒரு கொடி சாதி கொடி ஏற்றிருக்கிறோமா? எங்காவது மாநாடு நடத்திருக்கோமா? எங்களுடைய மாநாடுகள் என்ன சொல்லுது? எங்காவது ஒரு ஜாதி மாநாடு நடத்திருக்கோம் சொல்லுங்க. தயவு செய்து இப்படி பேசுறத முதல்ல நிறுத்துங்கன்ற நான் ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். ஒருதாய் மக்கள் நாங்க சேர்ந்தா 90 சீட் ஜெயிப்போம். அதுதானே அவங்க திரும்ப திரும்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. நான் சொல்லாததை சொல்லும்போது நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லங்க, நாங்க எங்காவது கொடி ஏற்றி இருக்கிறோமா? நாங்க எங்காவது மாநாடு நடத்தி இருக்கிறோமா? அதோட மாதிரி திருமாவளவன் பொதுத்தள தலைவர் தான் சொன்னேன். நீங்க அதை அப்படி நீங்க சொல்லலாம். அப்படி நீங்க அப்படி சொல்லியிருந்தா நான் ஏன் இதை பதில் சொல்றேன் நானே? சரி 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 சூர்யா, இப்போ வந்து இந்த விவகாரம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற நேரத்திலேயே கோவையில் இன்னொரு விவகாரம் அப்படியே பேரலாக போயிட்டே இருக்கிறது. அதையும் நம்ம பார்த்தோம். பாஜக நிர்வாகியை வந்து நீக்கியிருக்காங்க. அந்த வீடியோ, அந்த நிர்மலா சீதாராமன் விவகாரத்தில் வீடியோ எடுத்த அந்த பாஜக நிர்வாகியை கட்சியை விட்டே நீக்கியிருக்காங்க. எது காட்டுது அவர் வந்து நான் அந்த வீடியோ நான் எடுக்கவே இல்லை, நான் பலிகடாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்புறாரு சதீஷ்குமார். இது எதை காட்டுது? பாஜகவுக்குள்ள ஒரு மாதிரி பெரிய மோதல்ங்கிறது போயிட்டு இருக்கா? இல்லை, நான் அதுக்கு முன்னால் ஒரு வரி பதில் சொல்லிட்டு வாங்க. 2 பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா நாசுக்கு அண்ணன் பொன்ராஜன் எப்படி பேசுவார்னு தெரியாது. இடையில ஒரு பிட்டை விட்டுட்டு போயிட்டாரு. நான் அவர் போடுற போக்கில் பார்த்தா திமுக விடுற எப்படியெல்லாம் பாருங்க சமூக நீதியை நான் பார்க்குறேன், எந்த துறையெல்லாம் யார்கிட்ட இருக்குது, எத்தனை எம்எல்ஏ இருக்குது, எம்பி இருக்குது, அண்ணன் அழைச்சி விட்டு போயிட்டார். அதுக்கு நான் பதில் சொல்லணும், தப்பிக்க முடியாது. ரொம்ப நாசுக்காக சொல்லிவிடுவேன். அண்ணன் ஒன்றும் வேண்டாம் அண்ணன், சமூக நீதி அப்படின்னா சாதிக்கு ஒரு நீதி, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு நீதி இருக்குது சார்.
அதனால் அது பேர் தான் சார் சமூக நீதி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சாதிக்கு ஒரு நீதி பேர் சமூக நீதி இல்லை சார், சமநீதிக்கு பேர் சமூக நீதி. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். திமுகவில் அப்படி தான் கொண்டுட்டு போகிறோம். இதே எங்கள் அண்ணன் பொன்ராஜி வாயில் இப்படி வராதா? சாதியெல்லாம் கடந்து சமத்துவபுரம் கொடுத்த கட்சிடா திமுக, அதிலேயே போய் சாதியை பற்றி பார்க்குறீங்க. இவர் வாயால் வராதா? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், கொண்டு வந்து உள்ளே விட்டது திமுகடா. ஏன் இந்த வாய் அதை பற்றி பேசாதா? எங்கள் கட்சி கூடயே சாதியை கிளப்பி விட்டார் சார். நாங்கள் நல்லா தான் எங்கள் கம்பெனி ஓடுது, இதை ஒன்றும் வேணாம். எங்கள் அண்ணன் சொன்னார் பாருங்க, ரவீந்திரன் துரைசாமி, நான் நினச்சேன் பாஜகவுக்கு பவர் ஏஜென்ட் அண்ணன் ஆளுநர் ரவின்னு. இங்கே பார்த்தா எங்கள் அண்ணன் அதை ஆள் பிடிக்கிற வண்டிக்கு இவர் என்னைக்கு டிரைவர் ஆனாருன்னு தெரியல. சும்மா இருக்கிறவரை வா வண்டி ரெடியாக இருக்குது ஏறு, நாளைக்கே பஸ்வான் ஆக்குறேன், நீங்கள் எதா வேணாலும் ஆக்கலாம், எங்கள் அண்ணனை ஏமாற்ற முடியாது. என்ன ஒன்று நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க அண்ணன், நீங்கள் இனிமேக்கு யாரையும் ஏமாத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இங்க பாருங்க, அயோத்தி ராமருக்கே அறிவு வந்து அவரே தெளிவா எங்களை இனிமேல் மதத்தை சொல்லியோ சாதியை சொல்லியோ ஏமாத்தாதீங்கன்னு அந்த தொகுதியிலேயே என் சகோதரன் பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தன் தான் அங்கே எம்பி, அங்கே பாஜகவே அடிச்சு துரத்திருச்சு ராமர். ராமரே எங்க கட்சிக்கு மெம்பர் ஆக்கிட்டோம். இது என்ன திரும்பி வர அதுதான் சார் அந்த ஆதிக்க சக்தி. அது இன்னும் அது ஏகாதிபத்தியத்தை இங்கே நிலைநாட்ட முயற்சி பண்ணுது. இதுலேருந்து ஒன்று நல்லா பாருங்க, உட்கார்ந்த 3 பேர் அதில் நிர்மலா சீதாராமன் தான் அந்த வேலையை செஞ்சிருக்காரு. நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைப்பேன். எப்படின்னு நான் சொல்றேன், இந்த அம்மா நாலேஜ் இல்லாமல் எடுக்க சொல்லியிருக்க ஆளும் இல்லை, எடுக்கிற துணிச்சலும் வேற யாருக்கும் கிடையாது. இந்த அம்மாவோட சிக்னல். ஏன்னா அந்த அம்மாவை அவளை ஜனரஞ்சகமாக இந்த கேள்வியை கேட்டார். கேட்டதனோட விளைவு என்ன தப்பு பண்ணிட்டாரு? இப்போ மன்னிப்பு. ஒரு ஹோட்டலில் ஒரு கட்சிக்காரன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், உடனே அங்கே பெரிய பிரளயம் ஆக்கி விட்ட பிஜேபி தமிழ்நாட்டு முதலமைச்சராக இன்னைக்கு இருக்கிற அந்த தலைவன் போய் அந்த பிரியாணி கடையில் போய் என் தொண்டம் பண்ணது தப்புடா, நான் மன்னிப்பு கேட்குறேன்னு கேட்டார். அந்த தலைவன் இங்கே நியாயமாக ஒரு கேள்வியை கேட்ட ஒரு பாவத்துக்கு அவரை பிடிச்சிட்டு வந்து ரூமில் சும்மாதான் மன்னிப்பு கேட்க விட்டீங்களா இல்லை உள்ளே வச்சு 4 மிதி மீச்சு கேட்க விட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் கேட்க விட்டுட்டு ரொம்ப பெருமையாக வெளியே விட்டுரு. இது யாருக்கு பெருமை தெரியுமா? அவருங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டா நிர்மலா சீதாராமனுக்கு பெருமை, கேட்க வச்ச பெருமை பிஜேபிக்கு. அதில் வானதியாக இருந்தா என்ன, அண்ணாமலை தான் மன்னிப்பை கேட்டாரு. அந்த வீடியோ வெளியே மன்னிப்பு கேட்டாரு, அண்ணாமலைக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. கிள்ளி விட்டு தொட்டியை ஆட்டுறது. எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலையோட பார்வையே இதில் தானே வண்டி ஓடும். சரி சரி, நிர்மலாவுக்கு தெரியாமல் அந்த வீடியோ வெளியில் வந்திருக்காது வாய்ப்பே இல்லை, எடுக்க சொன்னதே அவங்களா தான் இருக்கோம்ன்றாரு. சார் என்னுடைய கருத்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. அதில் நான் தொடர்ந்து 3 நாளாக இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, ஒவ்வொருத்தர் கருத்து ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். திரு சீனிவாசன், திருமதி சீனிவாசன், திருமதிங்கிறது வானதி, சீனிவாசன். திரு சீனிவாசன் அவர் கேட்ட கேள்விகள் அவ்வளவும் தப்பு, அவ்வளவும் தப்பு. ஏன் சார், மசால் தோசை 100 ரூபா, சாதா தோசை 80 ரூபா, சாதா தோசையில் உள்ள மசாலாவை வச்சா மசால் தோசை, அவருக்கு தெரியாதா? ஆனியனை போட்டால் ஆனியன் ஊத்தப்போம், அது கூட அவருக்கு தெரியாதா? சார் அதெல்லாம் ஓகே சார், இந்த வீடியோ விவகாரத்துக்கு வாங்க. எந்த வீடியோ? இந்த வீடியோ வெளியிட்டது சார், இந்த வீடியோ திருமதி வானதி சீனிவாசன் எடுத்து வெளியிட்டிருக்கணும். அவங்க எப்படி உட்காந்துருக்காங்க, இந்த பாஸ்டரை பாருங்க. இவர் எந்திரிச்சு நிற்கக்குள்ள சார் அவங்க பதறலை. சரி, நல்லா சைக்காலஜிக்கல் தெரிஞ்சவங்க பாரு. இந்த அம்மா பதறலை, மந்திரி பதறலை, அவங்க உட்காந்துருக்க பொசிஷன். இவங்க ஒரு சாதாரண எம்எல்ஏ, திருப்பி அங்கே ஓட்டு கேட்கணும் 26ல். பதறாமல் உட்காந்துருக்காங்க, ஏன்னா அவங்க தான் டைரக்ஷன். அதனால் இல்லாட்டி மற்றவங்களா இருந்தால் சார் சார் ஏன் சார் இதுக்கெல்லாம் எந்திரிச்சலாம் மன்னிப்பு கேட்குறீங்க, உட்காருங்க சார், ஒரு வருந்துகிறேன்னு சொல்லுங்கள் சார், ஏன் சார் மன்னிப்புன்னு சொல்லலை. இதில் ஸ்கோர் பண்ணது யார் தெரியுமா? அண்ணாமலை. ஏய், லண்டனில் இருக்கணும், ஆப்பிரிக்காவில் இருக்கணும், நான் தான் பிரசிடென்ட், நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் பத்தியா? சரி சரி சரி, கடைசி ரவீந்திரன் இதில் வந்து அந்த வீடியோவை வந்து நீக்கப்பட்டவர் நான் எடுக்கலன்ட்டாரு. எடுத்தது யாராக இருக்கும்? இவர் வந்து சூர்யா வந்து அது நிர்மலான்ட்டாரு, அவர் வந்து வானதின்ட்டாரு. உங்கள் சாய்ஸ்? இது வந்து அந்த அவரை ஹோட்டலில் ட்ரீட் பண்ணது மிகவும் கண்டிக்கத்தக்கூடிய விஷயம். யார் எடுத்தாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதில் மாறுபட்ட கருத்துக்கு யாருக்கும் இருக்க முடியாது. அதே வேளையில் இதில் ஒரே அட்வான்டேஜஸ் பொசிஷன் என்னென்னா, அதிமுக கூட்டில் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பொதுச் செயலாளர் பாஜகவுக்கு ஆதரவாக கருத்து சொன்ன மட்டும்தான் பாஜகவுக்கு அட்வான்டேஜான விஷயம். மற்ற எல்லாமே டிமெரிட் தான், டிஸ்அட்வான்டேஜ் தான். நன்றி சார், நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.